கிழக்கு மேற்கு மின்னல்கள் பார்க்கும் காலம் வந்ததே, இயேசுவின் வருகையை பார்க்கும் காலம் நெருங்குதே, இயேசுவின் வருகையை பார்க்கும் காலம் நெருங்குதே. கிழக்கு மேற்கு மின்னல்கள் பறக்கும் காலம் வந்ததே, இயேசுவின் வருகையை பார்க்கும் காலம் நெருங்குதே, இயேசுவின் வருகையை பார்க்கும் காலம் நெருங்குதே. தான தன தனானா தான தனன தனானா தனனா தானனா தான தனன தனானா தனனா தானனா தான தனன தனானா. நோவா காலத்திலே எச்சரிப்பு செய்தாரே, யாருமே கேட்கல பேழைக்குள்ளே சென்றாரே. நோவா காலத்திலே எச்சரிப்பு செய்தாரே, யாருமே கேட்கல பேழைக்குள்ளே சென்றாரே. மழையும் பெய்தது, மக்கள் எல்லாம் ஆண்டனர், கர்த்தர் காத்திட்டார், கதவை கூட சாத்திட்டார், கர்த்தர் காத்திட்டார், கதவை கூட சாத்திட்டார். தான தனன தன்னானா தான தனன தன்னானா தனனா தானனா தான தனன தன்னானா தனனா தானனா தான தனன தன்னானா. பத்து கன்னிகைகள் விளக்கு கொண்டு சென்றனர், 5 கன்னிகைகள் புத்தியுள்ள கன்னிகைகள், 5 கன்னிகைகள் புத்தியில்லா கன்னிகைகள். 10 கன்னிகைகள் விளக்கு கொண்டு சென்றனர், 5 கன்னிகைகள் புத்தியுள்ள கன்னிகைகள், 5 கன்னிகைகள் புத்தியில்லா கன்னிகைகள். நடுவின் ராத்திரியில் மணமகனும் வந்தாரே, 5 கன்னிகளை கூட்டிக் கொண்டு சென்றாரே. கர்த்தர் காத்திட்டார், கதவை கூட சாத்திட்டார், 5 கன்னிகைகள் அம்பலமாய் நின்றனர், 5 கன்னிகைகள் அம்பலமாய் நின்றனர். தான தனன தனானா தான தனன தனானா தனனா தானனா தான தனன தனானா தனனா தானனா தான தனன தனானா. கதவை சாத்தும் முன்னே சீக்கிரமாய் வந்திடு, கதவை சாத்தினால் அரியன் என்று சொல்லிடுவார். கதவை சாத்தும் முன்னே சீக்கிரமாய் வந்திடு, கதவை சாத்தினால் அரியன் என்று சொல்லிடுவார். ஆட்டு குட்டியாய் இருக்கும் போதே வந்திடு, சிங்கமாய் மாறும் போது சிதைந்திடுவாய் சிந்தித்திடு, சிங்கமாய் மாறும் போது சிதைந்திடுவாய் சிந்தித்திடு. கிழக்கு மேற்கு மின்னல்கள் பறக்கும் காலம் வந்ததே, இயேசுவின் வருகையை காணும் காலம் நெருங்குதே. தான தனன தனானா தான தனன தனானா தனனா தானனா தான தனன தனானா தனனா தானனா தான தனன தனானா. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே அருமையான தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ சமூகத்தில் இந்த நாளின் சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கு முன்பாக கண்களை மூடி சிறு ஜெபம் செய்வோம். கிருபையும் இருக்க நேர்ந்த எங்கள் அருமை சுவாமி, இந்த வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் சுவாமி.
தேவ ஆவியானவர் தாமே இந்த சத்திய வசனங்களை எங்களுக்கு விளக்கித் தரவும், இந்த நாளின் தியானம் எங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக அமைய கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுடைய பலம் நிறைந்த ஒரு ஆயுதமாக ஜெபம் இருக்கிறதை பார்க்கிறோம். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்றும் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு அமைத்து கொடுத்த ஆசரிப்பு கூடாரம் எவ்விதமாக நம்மை ஜெபத்திற்கு வழி நடத்துகிறது, இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக நாம் எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு தேவன் அருமையான வழி வகைகளை இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நாளிலே இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக வருகிற நாட்களிலே ஒவ்வொரு நாளும் தேவன் எவ்விதமாக நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு பக்தி நிறைந்த ஜெபமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்வதற்கு தேவன் அருமையான வழிகளை வைத்திருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளாக இருக்கிறோம். யாத்ராகமம் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, தேவன் மோசேயை பார்த்து, இதோ நான் உனக்கு காண்பிக்கிற பிரகாரமாகவே, காண்பிக்கிற மாதிரியின்படியே ஒரு கூடாரத்தை செய் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அப்போது ஆண்டவர் மோசையை பார்த்து, நான் காண்பிக்கிற மாதிரியின்படியே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை, ஒரு கூடாரத்தை செய்ய வேண்டும். அது எதற்காக? தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே வாசம் செய்வதற்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆண்டவர் காட்டுகிற மாதிரியின்படியே அமைக்கும்படியாக ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் கற்றுக்கொள்ளாமல் இந்த ஆசரிப்பு கூடாரம் உண்மையாகவே ஒரு சுவிசேஷத்தின் நிழலாக இருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து என்னென்ன ஊழியங்களை நிறைவேற்றினாரோ அவைகளுக்கு எல்லாம் ஒரு மாதிரியாக, அடையாளமாக இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறதை நான் பார்க்கிறோம். அதே போல் நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கும் இந்த ஆசரிப்பு கூடாரம் ஒரு மாதிரியாக, ஒரு அடையாளமாக, அல்லது நாம் ஜெபிப்பதற்கு நம்மை வழிநடத்துகிற ஒரு கூடாரமாக அது இருக்கும் என்பதில் சிறிது கூட ஐயமில்லை. எனவே அதே போல் எபிரேயனுடைய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அங்கும் அழகாக பவுல் அப்போஸ்தலன் இதோ தேவன் காட்டின பிரகாரமாகவே மாதிரியின்படியே ஆசரிப்பு கூடாரம் அல்லது கூடாரம் அமைக்கப்பட்டது என்று நான் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை மீண்டும் மீண்டுமாய் புதுப்பிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவங்களையும் புதிய ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிற ஒரு நாளாக நமக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவருடைய ஜெப வாழ்க்கை அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக, அவருடைய ஜெப வாழ்க்கை இதை மற்றவர்களுக்கு ஜெபிக்க தூண்டுகிற ஒரு ஜெப வாழ்க்கையாக இருந்தது என்பதை நான் பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அமைப்பு முறையை நீங்கள் நானும் பார்க்கின்ற பொழுது, பிரகாரம் என்றும் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்றும் இருந்தது. பிரகாரத்திலே பலிபீடமும் அதே போல் தொட்டியும், கடல் தொட்டி என்று சொல்லுகிற ஒரு தொட்டியும், கால் கழுவு, அதாவது கை கால்களை கழுவுகிற தண்ணீர் நிறைந்த ஒரு தொட்டியும் இருந்தது பிரகாரத்தில். அதே போல் பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைகின்ற பொழுது அங்கு இடதுபுறத்திலும் வலதுபுறமாக இப்படியாக இதோ விளக்குத்தண்டும் சமூக தப்பத்து மேசையும் இருந்தது. அதற்கு முன்பாக தூபபீடம் இருந்தது என்று பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் நுழைவோம் என்று சொன்னால் அங்கு உடன்படிக்கை பெட்டி இருந்தது என்று பார்க்கிறோம். அப்போது இப்போ இவைகளெல்லாம் இருக்கிற இந்த பொருட்களை எல்லாம் ஒரு நேர்கோட்டிலே நாம் வரைவோம் என்று சொன்னால் ஒரு சிலுவை வடிவம் வருகிறதை நீங்கள் நானும் பார்க்க முடியும். அப்படியானால் கர்த்தருக்குள் அன்புள்ளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்து இந்த ஆசரிப்பு கூடாரம் அழகான ஒரு நிழல் படத்தை நமக்கு முன்பாக வைக்கிறதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள முடியும். அதே போல் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பிரகாரம் என்று இருந்தது என்று பார்க்கிறோம். மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது, அதே போல் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று பார்க்கிறோம். இந்த பிரகாரம் ஒரு மனிதன் எவ்விதமாக நீதிமானாகிறான் என்பதை குறித்து நமக்கு இயம்புகிறதாக இருக்கிறது. நீதிமானாகுவதற்கு அவன் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும்? பரிசுத்த ஸ்தலத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவன் சென்டிஃபிகேஷன் அடைவதற்கு அவன் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறான். மகா பரிசுத்த ஸ்தலம் குளோரிஃபிகேஷன்,
அடைவதற்கு அல்லது குளோரிஃபிகேஷன், அதாவது மகிமையில் பிரவேசிப்பதற்கு என்னென்ன காரியங்கள் அவசியம், எப்படியாக மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கிறது என்பதையெல்லாம் அவைகள் நமக்கு சுட்டி காட்டி கொண்டது என்று நாம் பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூடாரம் அமைத்த முறையை நாம் பார்க்கின்ற பொழுதும், தேவன் உங்கள் மத்தியிலே நான் வாசம் செய்வதற்காக எனக்காக ஒரு கூடாரத்தை அமையுங்கள் என்று சொன்னார். அதே போல தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் அவர்கள் கூடாரம் அமைத்த பொழுதும், அது மாத்திரமல்ல அவர்கள் பிரயாணப்பட்டு போகின்ற பொழுதும் தேவ பிரசன்னம் எப்பொழுதும் அவளோடு கூட இருந்து கொண்டு இருந்ததே என்று பார்க்கிறோம். அப்படியானால் தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, நம்முடைய வாழ்க்கை ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையாக, நம்முடைய வாழ்க்கை இதோ நாம் தேவைப்படுகிற எல்லா காரியங்களும் பெற்று அனுபவித்து சீரும் சிறப்புமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று சொன்னால், தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற வேண்டும். எனவே இந்த ஆசரிப்பு கூடாரம் நமக்கு முதலாவதாக கற்றுத்தருகிற ஒரு பாடம், எப்பொழுதும் தேவன் நமது அருகிலே இருக்கும்படியாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கும்படியாக நாம் என்ன செய்யணும், பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கு ஜெபத்தை தவிர ஒரு சிறந்த வழி, தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதற்கு நாம் உபயோகிக்கிற ஒரு ஜெபத்தை தவிர வேறு சிறந்த வழி வேறு எதுவும் இருக்க முடியாது என்று பார்க்கிறோம். அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கூடாரங்களை அமைத்த முறையை நாம் பார்க்கின்ற பொழுது, ஏனாம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 52, 53வது வாக்கியங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர்கள் எவ்விதமாக கூடாரம் அமைத்தார்கள் என்று சொன்னால், ஆசரிப்பு கூடாரம் மத்தியிலும், அதே போல் ஒவ்வொரு திசையிலும் 3 கோத்திரமாக அவர்கள் கூடாரம் அமைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஏனாம் புத்தகம் 2ஆம் அதிகாரம், அதே போல் 3ஆம் அதிகாரம் இவைகளில் நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர்கள் எவ்விதமாக அவர்கள் கூடாரம் அமைத்தார்கள் என்று விளக்கமாக விரிவாக அங்கு விவரிக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் நான் பார்க்க முடியும். எனவே கர்த்தருக்குள் அன்பானவர்களே, எனவே இதோ எந்த திசையில எடுத்தாலும் இந்த கூடாரத்தை சுற்றிலுமாக 3 கோத்திரம் அவர்கள் கூடாரம் அமைத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். எனவே இப்படி அதாவது கிழக்கு புறமாக பார்த்தோம் என்று சொன்னால், யூதா, இசக்கார், செபுலோன் இவர்கள் கிழக்கு புறமாக சிங்கக்கொடியின் கீழாக அவர்கள் கூடாரம் அமைத்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதற்கு அடுத்ததாக ரூபன், சிமியோன், காத் இவர்கள் மனித முகத்து கொடியாக வைத்து தெற்கு முகமாக அவர்கள் கூடாரம் அமைத்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல எப்ராயிம், மனசே, பெஞ்சமின் இவர்கள் காளை கொடியை, காளை முகம் கொண்ட ஒரு கொடியை அவர்கள் வைத்து மேற்கு முகமாக மேற்கு பகுதியிலே அவர்கள் கூடாரம் அமைத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தான், ஆசேர், நப்தலி என்பவர்கள் வடக்கு திசையிலே கழுகு முகம் கொண்ட ஒரு கொடியை வைத்து அவர்கள் கூடாரம் அமைத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். எனவே இப்படி ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் அவர்கள் கூடாரம் அமைத்திருந்தார்கள். எந்த திசையில் போனாலும், எந்த திசையில் இருந்தாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தேவ பிரசன்னம் இருந்தது என்று நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 3 கோத்திரமாக கூடாரம் அமைத்திருந்தார்களே, இவர்களுக்கு அடுத்ததாக ஆசரிப்பு கூடாரத்தின் மிக நெருக்கத்திலே யார் கூடாரம் அமைத்திருந்தார்கள் சொன்னால், ஆசாரியர்கள், லேவியர்கள் கூடாரம் அமைத்திருந்தார்கள் என்று ஏனாம் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் நான் வாசிக்க முடிகிறது. கெர்சோன் அவன் லேவியனுடைய ஒரு கோத்திரம். கெர்சோன் மேற்கு பகுதியிலும், கோகாத் தெற்கு பகுதியிலேயும், மெராரி வடக்கு பகுதியிலும், ஆரோன், மோசே கிழக்கு பகுதியிலும் அவர்கள் கூடாரம் அமைத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். எனவே கர்த்தருக்குள் அன்பானவர்களே, எங்கு திரும்பினாலும், எந்த திசையை பார்த்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை மையமாக வைத்து அவர்கள் கூடாரம் அமைத்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு போகிற ஒரு அனுபவத்தை நீங்கள் நானும் பார்க்கின்ற பொழுது, ஏனாம் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னார், இதோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தேவ பிரசன்னம் கடந்து சென்றது. அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சில கோத்திரங்கள் போனது. அதற்கு அடுத்ததாக மத்தியிலும் தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் அல்லது தேவனுடைய பரிசுத்த தட்டுமுட்டு சாமானங்கள் அங்கு போய் கொண்டிருந்தது என்று பார்க்க. எனவே பிரயாணப்பட்டு போகின்ற பொழுது கூட இஸ்ரவேல் ஜனங்களுடைய மத்தியிலே 3 கோத்திரத்திற்கு பின்பாக தேவனுடைய பரிசுத்த சில ஆசரிப்பு கூடாரத்தின் தட்டுமுட்டுகளும், இன்னும் ஒரு 3 கூடாரத்திற்கு பின்பாக இன்னும் கொஞ்சம் மூலமாக தேவனுடைய இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தேவனுடைய ஆசாரியர்களும் இப்படியாக அவர்கள் பிரயாணம் பண்ணிட்டு போகிற அந்த சூழ்நிலையில் கூட தேவனுடைய பிரசன்னம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மத்தியிலே சென்று கொண்டிருந்தது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளார். அது மாத்திரமல்ல, ஏனாம் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 35, 36 வாக்கியங்களை வாசிக்கின்ற பொழுது, மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு
போவதற்கு அவர்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது, கர்த்தாவே, ஆயிரமானவர்கள் என்னுடைய மத்தியில் வாசம் செய்கிறவரே, இதோ எங்களோடு கூட எழுந்தருளும், எங்களோடு கூட பிரயாணப்பட்டு வாரோம் என்று அவர்கள் அழைத்து தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட அவர்கள் பிரயாணப்பட்டு போனார்கள் என்று நான் பார்க்கிறோம். அதே போல தங்குகின்ற இடத்திலும், ஆண்டவரே நீர் இந்த இடத்துல வந்து தங்கும் என்று அவர்கள் அழைத்து தேவ பிரசன்னத்தை தங்கள் மத்தியில் தங்குவதற்கு அவர்கள் அழைத்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்படியானால் தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூடார அமைப்பு, அவர்கள் பிரயாணப்பட்டு போகிற அந்த பிரயாணத்திலும் தேவனுடைய பிரசன்னம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மத்தியிலே இருந்தது. அவர்கள் மத்தியிலே வாசம் செய்யும்படியான ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்கும்படியாக சொன்னாரே. அவர்கள் பிரயாணப்பட்டு போனாலும் சரி, கூடாரம் அமைத்து இருந்தாலும் சரி, தேவ பிரசன்னம் அவர்கள் மத்தியிலே இருந்தது என்று பார்க்கிறோம். எனவே எங்கு போனாலும், நாம் படுத்தாலும் உறங்கினாலும், இதோ நடந்தாலும், வேலை செய்து கொண்டிருந்தாலும், எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சமயங்களிலும் தேவனுடைய பிரசன்னம் நமது மத்தியில் இருக்கும்படியாக நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு சிறந்த வழி ஜெபம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே ஜெபத்தின் மூலமாக தேவனுடைய பிரசன்னத்தை நாம் எங்கே இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த இடத்துல தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் நமது மத்தியில் வந்து நம்மை வழிநடத்தி செல்லும்படியான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஜெபமாக வர வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆசரிப்பு கூடாரம் நமக்கு அழகாக நமக்கு விவரித்து சொல்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே கற்றுக்கொள்ளாமல் உள்ள யாத்ராம் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, தேவன் அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை அவர்கள் உண்டாக்குவார்களாக என்று ஆண்டவர் சொல்கிறதை நான் பார்க்கிறேன். அது மாத்திரமல்ல, யாத்ராம் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கின்ற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடக்கிற ஒரு அனுபவம் இந்த 14ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம். ஆனால் இந்த அனுபவத்திலும் தேவனுடைய பிரசன்னம் எப்படி அவர்கள் மத்தியில் இருந்தது, எப்படி அவர்களை காத்தது என்பதையெல்லாம் நாம் கவனிப்போம் என்று சொன்னால் மிக ஆச்சரியமாக அனுபவமாக அது இருக்கும் என்பது கற்றுக்கொள்ளாமலே. யாத்ராம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவர்களுக்கு வழிகாட்டியாக சென்றது. அவர்கள் அந்த செங்கடலின் அருகில் வந்த பொழுது தேவனுடைய பிரசன்னம், இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னாக குதிரைகளிலும் ரதங்களிலும் எகிப்தியர்கள் வருவதை கண்டு பயந்து நடுங்கி, ஐயோ என்ன ஆவோ ஏதாவோமோ என்று பயந்து திகைத்த பொழுது தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம், இதோ முன்பாக சென்ற தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் இதோ பின்னாக கடந்து இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் நடுவிலே வந்தது என்று பார்க்கிறோம். அப்போ இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் நடுவிலே இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு போராட்டத்தை, ஒரு கஷ்டத்தையும், ஒரு துன்பத்தை அனுபவிக்கும்படியான பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் தேவனுடைய பிரசன்னம் அவர்களை பாதுகாக்கும்படியாக இதோ எகிப்தியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடுவிலே வந்தது. இந்த 14ஆம் அதிகாரம் யாத்ராம் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தை நான் படிக்கின்ற பொழுது அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமும் அவர்களுக்கு பாதுகாப்புமாக இருந்தது. ஆனால் எகிப்தியர்களுக்கோ அது காரிருளாக இருந்தது என்று பார்க்கிறோம். தேவஜனமே, ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் செய்ய வேண்டும், நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே எகிப்தியர்கள் இவர்களை பின்தொடர்ந்து வந்து இவர்களை அழித்து விட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டு வருகிற அந்த சூழ்நிலைகளில் கூட தேவன் அவர்கள் மத்தியிலே இருக்கவும், அவர்களுக்கு பாதுகாக்கும் தெய்வமாக, பராமரிக்கும் தெய்வமாக, அவர்களை வழிநடத்தி செல்லும் தெய்வமாக அவர்களோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். இந்த 14ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கின்ற பொழுது இப்படி இருந்த தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் இதோ செங்கடலை பிளந்து போகின்ற பொழுது இதோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக போய் அதை செங்கடலை பிளந்து அவர்களுக்கு வழிவிடுகிறதை நீங்கள் நானும் பார்க்க முடியும். கர்த்தருக்குள்ளாமலே தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட எப்பொழுதும் இருந்து கொண்டு இருந்தது என்று நான் பார்க்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நாம் படிக்கின்ற பொழுது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் ஒரு அறைகூவல் விடுகிற ஒரு கூடாரமாக இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபத்திற்கு ஒரு அறைகூவல் விடுகிறது. எங்கே 2 பேர் 3 பேர் கூடி என்னுடைய நாமத்திலே தொழுது கொள்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று வேத புத்தகத்திலே நான் வாசிக்கிறோமே, அதே போல தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும்படியாக இந்த ஆசரிப்பு கூடாரம் இதோ நான் உங்கள் மத்தியிலே வாசம் செய்வதற்கு எனக்கு ஒரு கூடாரத்தை அமையுங்கள் என்று சொன்னார். பிரயாணப்பட்டு போகின்ற பொழுதும் நான் உங்கள் மத்தியில் வருவதற்காக எனக்காக வழிவிடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு இடையிலே மத்தியிலே அவர்கள் சென்று கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். எனவே அவர்களுடைய பிரயாணம் பத்திரமாக இருந்தது, அவர்கள் தங்குகிற இடம் பாதுகாப்பாக இருந்தது. தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்தபடியினாலே அந்த வனாந்தரத்தில் அவர்களை சுற்றிலும் இருந்த கொள்ளிவாய் சர்ப்பங்களும் இவர்களை தீண்டாதபடி
தேவன் அவர்களை பாதுகாத்து வந்தார் என்று பார்க்கிறோம். எனவே தேவனுடைய பாதுகாக்கும் கரம் இதோ இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு நீங்கின பொழுதே அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தீண்டி அவர்களை துன்பப்படுத்தினது என்று வேதத்திலே நான் வாசிக்கிறோம். எனவே தேவ ஜனமே, தேவ பிரசன்னம் எப்பொழுதும் நமது மத்தியில் இருக்கின்ற பொழுது, தேவ பிரசன்னம் எப்பொழுதும் நமது மத்தியிலே வாசம் செய்கின்ற பொழுது, இந்த உலகத்தின் சகல விதமான துன்பங்களிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் சகல விதமான போராட்டங்களிலிருந்தும் அது நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் நாம் தங்குகிற இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கின்ற பொழுது நாம் அமைதியோடும் நிம்மதியோடும் நம்முடைய ஜீவ நாட்களை கழிப்பதற்கு தேவ பிரசன்னம் நமக்கு உதவி செய்கிறது என்று பார்க்கிறோம். எனவே ஜெபத்தின் மூலமாக எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா தருணத்திலும் தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கவும், தேவன் நம்மோடு கூட வாசம் செய்வதற்காகவும் நாம் ஜெபிக்கிறவர்களாக எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டதாக இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் அழகாக சொல்கிறார். இது அழகாக இதை கவனிங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் சொல்வார், நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்வதற்கு எனக்காக ஒரு கூடாரத்தை செய்யுங்கள் என்று சொன்னார். அதே போல் நான் இருக்கும் இடத்திலே அவர்களும் இருக்கும்படியாக நான் மறுபடியும் வந்து அவர்களை அழைத்து போவேன் என்று சொல்கிறார். உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். இதோ யாத்திராகம புத்தகத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் உங்கள் மத்தியிலே வாசம் செய்வதற்கு எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர் மத்தியிலே நாம் வாசம் செய்வதற்கு நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று அழகாக சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26வது வாக்கியத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது, நான் அவர்களில் இருக்கவும்படிக்கு இதோ இவர்களும் என்னோடு கூட இருக்கும்படிக்கு அழகான ஒரு ஜெபம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபித்த நீண்ட ஜெபங்களில் அல்லது பெரிய ஜெபங்களிலே ஜெபத்தில் இது ஒன்று என்று பார்க்கிறோம். எனவே அதில் இதோ நான் அவர்களோடு கூட இருக்கும்படிக்கு, அவர்களோடு கூட எப்பொழுதும் வாசம் செய்யும்படிக்கு விரும்புகிறேன் என்று ஆண்டவர் அழகாக சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அப்படியானால் கற்றுக்கொள்ளாமே, தேவன் நம்மோடு கூட இருக்க விரும்புகிற ஒரு தேவன், எப்பொழுதும் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிற தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே இப்படி தேவன் தங்களோடு கூட இருப்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களிலே மிக முக்கியமானதை அல்லது தங்களுக்கு நலம் என்று தோன்றின எல்லா காரியங்களும் தேவன் தங்களோடு கூட வாசம் செய்வதற்கு அவர்கள் அர்ப்பணித்து தேவனுடைய கூடாரத்தை அவர்கள் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். யாத்திராகம புத்தகம் 29ஆம் அதிகாரம் 45, 46 வாக்கியங்களை நான் வாசிக்கின்ற பொழுது, இஸ்ரவேலின் நடுவில் நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களிலே மத்தியிலே நான் வாசம் செய்து அவளுடைய தேவனாய் இருப்பேன். தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணும்படியாக நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை நான் பார்க்கிறோம். அப்படியானால் தேவப்பள்ளியே, உன்னுடைய வாழ்விலே தேவன் உன்னோடு கூட வாசம் செய்யும்படியான விதத்தில் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாயா? உன் மதத்தில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நீ இருந்து கொண்டு இருந்தாலும் சரி, தேவன் உமது சமூகத்தில் உன்னுடைய மத்தியில் உன்னுடைய நீர் இருக்கும் இடத்துல இருக்கும்படியாக நீ பார்த்து கொள்வதற்கு நம்மை வழிநடத்தி செல்கிறது ஒரே ஒரு சிறந்த வழி ஜெபம் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கும். உபாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7, 8 வாக்கியங்களை நாம் பார்த்திருக்கின்ற பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தரும்படியான ஒரு பாடத்தை சொல்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இவைகளையெல்லாம் நீ உட்கார்ந்து இருக்கின்ற பொழுதும் எழுந்திருக்கின்ற பொழுதும் நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுதும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு போதித்து அவர்கள் இதைப்படி நடந்து கொள்ளுவதற்காக அவர்களுக்கு நீ சொல்லித்தர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறதை நான் பார்க்கிறோம். ஆம் கற்றுக்கொள்ள, உபாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்விலே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த பாடத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எவ்விதமாக காரியங்களை கற்றுத்தர வேண்டும் என்று அழகான ஒரு போதனையை அங்கே நமக்கு முன்பாக வைக்கிறதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆம் கற்றுக்கொள்ளாமலே, தேவன் நாம் படுத்து உறங்குகிற சூழ்நிலையில் கூட நமது மத்தியிலே வாசம் செய்ய வேண்டும், நமது மத்தியிலே இருக்க வேண்டும் என்று சொன்னார். தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட தேவனுடைய மடியிலே அல்லது தேவனுடைய சமூகத்திலே நாம் அயர்ந்த நித்திரையிலே நாம் அழுந்து சந்தோஷமாக தேவ சமூகத்திலே நாம் இளைப்பாறும்படியான விதத்திலே அமைய வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமது மத்தியிலே இருக்க வேண்டும். அது சிறந்த வழி, ஒரு ஜெபம் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கோம். சங்கீத புத்தகம் 16ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது சங்கீதக்காரன் அழகாக அங்கு சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும்
எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கையிலே அடிமேல் அடி விழுந்தாலும் சரி, கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். ஆம், கர்த்தருக்குள்ளாண்மை. கர்த்தரை நமக்கு முன்பாக வைக்க நாம் விளைகிறவர்களாக இருக்கிறோமா? கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோமா? எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா இடங்களிலும் ஆண்டவர் நம்மோடு கூட வரும்படியாக, நம்மோடு கூட இருக்கும்படியாக, நம்மோடு கூட வாசம் பண்ணும்படியாக, நம்மோடு கூட வேலை செய்கின்ற இடத்துல நம்மோடு கூட வேலை செய்யும்படியாக, இதோ நான் சாப்பிடுகின்ற பொழுது நம்மோடு கூட சாப்பிடும்படியாக, இதோ நாம் தூங்குகின்ற பொழுது நம்மோடு கூட தூங்கும்படியாக, எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் நம்மோடு கூட, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் அவர்களுடைய பிரயாணத்திலும் அவர்கள் தங்குகிற இடத்திலும் அவர்கள் வாசம் செய்கிற எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னம் இருந்தது போல நமது மத்தியிலும் ஆண்டவர் இருக்கத்தக்கதாக நாம் பார்த்துக்கொள்வோம் என்று சொன்னார். அதுவே சிறந்த வழி, அதுவே நாம் ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஒரு சிறந்த வழி என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படியானால் தேவச்சனமே, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஜெபத்தின் மூலமாக நாம் பெறுவதற்கு ஆண்டவர் நமக்கு வழிவகைகளை வைத்திருக்கிறார். தெய்வ பிரசனம், தெய்வ சமூகம் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும்படியான விதத்தில் பார்த்துக் கொள்வதற்கு ஜெபம் ஒரு உறுதுணையாக, உற்ற துணையாக இருக்கும் என்பதில் சேர்ந்து கொள்ள ஆகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை உண்மையாகவே எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக, தேவனோடு கூட உறவாடுகிற பிள்ளைகளாக நீங்கள் நானும் இருக்கிறோமா என்று நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்க கடமைப்படலாம். சங்கீதக்காரன் சொல்கிறார், உன்னதமானவரின் உயிர் மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிலையிலே தாங்குவார். கற்றுக்கலாம். உன்னதமானவரின் நிலையிலே எப்பொழுதும் இருப்பது எப்படி என அழகாக இந்த ஆசரிப்பு கூடாரம் நமக்கு போதிக்கிறது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்படலாம் இருக்கிறோம். கிறிஸ்து ஜெபத்தின் மூலமாக எப்பொழுதும் தன்னுடைய பிதாவோடு கூட நெருங்கின உறவு, நெருங்கின ஒரு காரியத்தையும் வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் பிதாவோடு கூட ஜெபத்தின் மூலமாக ஒரு நெருங்கின தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தது போல நீங்கள் நானும் நம்மோடு கூட ஜெபத்தின் மூலமாக தேவனோடு கூட ஒரு நெருங்கின தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உறவை வைத்துக் கொள்ள தேவன் உங்களுக்கு வழிநடத்துவதாக கண்களை ஜெபம் செய்வோம். கிருபையும் இருக்க நேர்ந்து எங்களால் விசுவாசம். ஆமாம், இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்வதற்காக விரும்பினீரோ, அதே போல நாங்கள் எங்கு இருந்தாலும் எங்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்வதற்கு கர்த்தாவே கிறிஸ்து ஜெபத்தின் மூலமாக பிதாவோடு கூட எப்பொழுதும் உம்மோடு கூட தங்கியிருந்தது போல நாங்களும் ஜெபத்தின் மூலமாக எப்பொழுதும் இடைபிரியாமல் உம்மோடு கூட இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை தந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், அருமை பிதாவே.